நம்ம ரெகுலர் ரொட்டீனில் நம்ம எவ்வளோ வேலைகளை செய்ய மறந்துடுவோம், நம்ம லைஃபோட முக்கியமான விஷயங்களை கூட மறந்துடுவோம். ஆனால் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, மொபைல் ஃபோன் விட முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம கான்ஷியஸில் அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சாதாரணமாக ஒரு நாள் ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிட்டா கூட அன்னைக்கு டே ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடும். நம்மளால் அடுத்த வேலைகளை செய்ய முடியாது. நமக்கு நம்ம சொல்லுவோம் சில நேரங்களில் கையும் ஓடலாம் காலும் ஓடலாம், அந்தளவுக்கு நம்மளோட ஒரு பார்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான லிவிங் ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம யோசிக்கும் போது மொபைலோட பங்கு மேக்ஸிமம் நம்மளுடைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணுன்னு தான் சொல்லணும். நீங்கள் அது மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய டைம் பாஸ் ஆகுது, இல்லை அதன் மூலமாக கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம எண்ணங்கள் நிறையா சிதைகிறதுக்கும் கூட மொபைல் ஃபோன் கண்டிப்பாக உபயோகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை லிவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. பட் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காவது நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், கட்டாயத்துக்குள்ளே இருக்கோன்னு சொல்லலாம். அப்போது இந்த ஈர்ப்பு விதி, இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் மொபைல் ஃபோன் நிறையா தடையாக இருக்குது, நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. அதுக்கு வேண்டி ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் எந்த நேரத்தில் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்மளுடைய நாளில் இந்த 3 நேரங்களில் மட்டும் இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் நேர்மறையாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகள் வர்றதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயம், நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பிரெயின் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புது விஷயங்களை யோசிக்க முடியும். உங்களோட நாளை அசஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கும் உண்டான நேரம்னு சொல்லலாம் மார்னிங் டைம். அதனால தான் அந்த டைமில் நன்றி எழுதுகிறோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், கால்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? கால்ஸ் நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் திரும்ப கால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் மொபைல் ஆன் பண்ணி அதில் நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஸ் ப்ரௌஸ் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மெடிடேஷன் பர்பஸ்க்காக மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தவிர நமக்கு உண்மையை சொல்லணுன்னா வேறு எந்த தேவையுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் மீடியா பர்சன், நீங்கள் மீடியாவில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் உங்களோட லைஃபே இதுதான் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மேபி ரிலேட்டபுளாக இருக்காது. அவங்க மொபைலை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி இல்லாட்டி காலையில் இருந்துச்சு நீங்கள் ஒரு 3 மணி நேரமாகுது, இப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா until 9 o'clock உங்கள் மொபைல் ஃபோனை வேறு எந்த விஷயத்துக்காகவும், அதாவது கால் தவிர உங்களுடைய மியூசிக் பர்பஸ் தவிர வேறு எந்த விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. மியூசிக் கூட ஒன்லி ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் மெடிடேஷன் பர்பஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours ஸ்டாப் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, அன்னைக்கு நாள் நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உண்டான செயல்களை நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை நீங்கள் லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நம்ம கொஞ்சமாக ரீகலெக்ட் பண்ணாட்டி, கொஞ்சம் கான்ஷியஸில் அதை அக்செப்ட் பண்ணிக்காட்டி, அக்னாலேஜ் பண்ணாட்டி உங்களால் அந்த நாளை ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அவங்க எனர்ஜி ரன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, டூ மச் ஆஃப் மொபைல் யூசேஜ். அப்போ நீங்கள் தூங்க போகிற நேரத்துலையும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் தாட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபோனில் என்ன ஆட் வருது, ஃபோனில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி என்ன பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு, இன்றைக்கி என்ன மூவி ரிலீஸ் ஆகுது, இப்படியே நம்ம லைஃப் போயிடுமே தவிர ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது என் லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours ஆகுது ஃபோன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு வேளை 10 o'clock ரெகுலராக தூங்குற பர்சனாக இருந்தால் 8 o'clockே ஃபோன் யூசேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட மேபி எகெயின் மெடிடேஷன் பர்பஸ்க்காகவோ, இல்லை நீங்கள் ஏதாவது கைடட் மெடிடேஷன் வச்சுருப்பீங்க அதுக்காகவோ, இல்லை அஃபர்மேஷனோ ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் ஃபோனை எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் கால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது எனிவே அதை நம்ம ரெகுலராக பண்ண போகிறது தான். ஸோ அது இல்லாமல் உங்கள் ஃபோனை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் யோசிக்கிறீங்களோ அதையெல்லாம் கான்ஷியஸ் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்குதுன்றது நம்புறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 hours மட்டும் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க. கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். நீங்கள் சாப்பிடும்போது ஃபோனை யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்குள்ளே என்ன நீங்கள் வைப்ரேஷன் வச்சுருக்கீங்களோ அதுதான் நம்மளோட உடம்புக்கு போய் சேருது. அப்படின்றப்போ சாப்பிடும்போது முதல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன சிந்தனையில் பார்க்குறீங்க, எந்த சிந்தனையோடு நீங்கள் அதை உபயோகப்படுத்துகிறீங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போது நீங்கள் என்ன கருத்தை யோசிக்கிறீங்களோ, எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து உங்கள் கான்ஷியஸ்குள்ளே போட்டே இருக்கீங்க. அதுவும் ஒரு ஃபுட்டாவோ இல்லை வாட்டராவோ இன்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷன் லெவல் இன்னும் அதிகமாகும். ஸோ அது நெகட்டிவாக பாசிட்டிவாக நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும்போது மொபைல் ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்ல சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 நேரங்களில் மட்டும் அவாய்ட் பண்ணால் போதுமான்னு கேட்டால்
மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபோன் யூசேஜை குறைக்க முடியாட்டி கூட அதில் யூஸ் பண்ணுற சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டா கூட போதும். நான் நிறைய பேர் இப்போ சொல்கிறது கேட்குறேன். நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதில்ல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதில்ல, சோஷியல் நெட்ஒர்க்ஸே மொபைலில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். அதே மாதிரி நம்ம தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா வச்சுருப்போம். நம்ம டைம் பாஸ்க்காக சில ஆப்ஸ் வச்சுருப்போம். கம்யூனிகேஷன் பர்பஸே இல்லாமல் இருக்கிற எந்த ஆப்பும் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்காதீங்க. பட் அட்லீஸ்ட் இந்த நேரங்களில், இப்போ சொன்ன நேரங்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணால் கூட நம்மளோட எனர்ஜியை தேவையில்லாத விஷயங்கள் மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ முயற்சி பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களால் வந்து உங்கள் எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ண முடியுதா, உங்களால் வந்து எனர்ஜியை நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது நல்ல மெத்தடாலஜி தெரியும், நான் வந்து என்னோட கான்ஷியஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஐடியாஸையும் நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணலாம். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.